ஒரு சின்ன கிராமத்துலேருந்து போய் டாக்டருக்கு படிக்கிற பையன் அவனோட லவ் விஷயத்தை எப்படியாச்சும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வரான். அவன் லவ் பண்ணுற பொண்ணோட ஃபேமிலி அவன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க அம்மா ப்ளவுஸ் போட மாட்டாங்க. ஸோ அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவை ப்ளவுஸ் போட்டுக்க சொல்கிறான். இதுதான் இந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட். என்னடா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நீங்கள் அந்த கதையை கேட்குறப்ப தோணலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் இன் திஸ் இயர்னே சொல்லலாம். இந்த படத்தில் அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அவங்க பேசின கதையும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த அம்மா பையன்களோட ரிலேஷன்ஷிப்பும் அந்த அம்மா யாரு கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணியிருந்த விஷயம் ஃப்ரீடம் இதை பற்றி எல்லாமே இந்த படத்தில் அவங்க பேசியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாக்டாக போன வருஷம் இதே டைமில் இந்த படத்தை நான் கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு இந்த படம் கண்டிப்பாக இங்கே ரிலீஸ் ஆகணும், இதை நம்ம ஊர் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டேரக்டர்கிட்ட சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க, படம் ஹிட் ஆகும், இது ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே 1 year ஆயிருக்கு. இந்த படத்தை இப்போ கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் பாருங்கள்.